இல்ல பரவாயில்ல நீங்க எதுவும் பண்ண தெரிய மாட்டேங்குது. மறுநாள் பையனை கூட்டு வரண்டாரு. அன்னைக்கு பேசும்போது எந்த பையன் வீட்டுக்கு வந்துட்டு போனாரோ அந்த பையனை திரும்ப கூட்டு வரண்டாரு. அது வந்து எப்படி கேட்டீங்கன்னா ஒரு மாதம் டியூ கட்டல தூக்கிட்டு போயிடும் சொல்லி சொன்னதா வந்து இவர் சொன்னதா சொன்னாரு. ஒரே மாசத்துல வரவங்க வண்டி வந்து ஒரு மாசத்துலயே வரவே முடியாது. கப்பாவி மக்கள் பூரா தவிக்கணும். நடக்குது. நீங்க டைம் கொடுங்க. அவர் வந்து ஒரு மாசம் கழிச்சுதான் ஒரு 10-15 நாள் கழிச்சுதான் கட்டுவாரு. எந்த டைம் பிரச்சனை கிடையாது. அதுக்கே உண்டான ரீசன் லெட்டர் எழுதி கொடுத்தாங்க. இந்த காரணத்துக்காக என்னால பண்ண முடியல. அது வரைக்கும் ஒரு லெட்டர் அனுப்புங்க எங்க ஆபீஸுக்கு, நீ உடனே வண்டியை கூட நான் தூக்கிட்டு போறேன்னு சொல்றதுக்கு அனுமதி கிடையாது. சரிங்களா? எல்லாருமே கேட்டிருப்பீங்க. இப்ப பேசுறது பேசுனது. ஆனா எனக்கு அதுல நீங்க பையன் போட்டுக்கீங்க. எங்க பையன் போட்டு இப்பதான் பண்ணுவா ரூல்ஸ். கஸ்டமர் இந்த மாதிரி பேசல ரூல்ஸ் கொடுத்துருக்காங்களா? இல்ல சார், நான் கேட்ட கேள்வி என்னன்னா ஒரு மாசம் டியூ கட்டல வண்டி தூக்கி வந்துரு பொறுமையா அதுக்குண்டான ரீசன் கொண்டு வரணுமா இல்லையா? வண்டி நீங்க வந்து வந்த ரைட்டு, ஆனா உங்களோட ஐடி கார்டு இல்ல ஒரு நிமிஷம் எங்க பொட்டி கடையில இருக்கா? சிசிஆர் பொட்டி கடையில இருக்கு. உங்களுக்கு ஐடி கார்டுல சிசிஆர் காட்டுறாங்க. சிசிஆர் காட்டுறாங்க. இல்ல சார், ஐடி கார்டு சட்டை போட்டுக்கோம்ல, இந்த துண்டு கொண்டு ஐடி கார்டு நாங்க காட்டுறோம். உங்களுக்கு உண்டான ஐடி கார்டு இப்ப கையில இருக்கு அவங்ககிட்ட. அதை விட்டுட்டு நீங்க வண்டியை கொடுத்துரு ஏன் சொல்றீங்க? யாருக்கும் அனுமதி கிடையாது. நீங்க கேளுங்க, தப்பு இல்ல. இந்த மாதிரி ஒரு வண்டி பறிமுதல் பண்றோம் அப்படின்னு வாங்க. நேர்ல பேக்க அவர் வரணும். நீங்க கொண்டு வரதானே சொன்னீங்க. எனக்கு நேர்ல பேசிட்டாங்க இருக்காங்க. சரி ரைட். நீங்க அட்ரஸ் மட்டும் வாங்கிக்கீங்க. நீங்க அட்ரஸ் கொடுங்க. அவருக்கு லீகலா ஒரு லெட்டர் ஒன்னு அனுப்பி நீங்க லீகலா ஒரு லெட்டர் எனக்கு குடும்ப கஷ்டம் ஏதோ உங்களால முடியுது எப்ப முடியுமோ அப்ப லீகலா அனுப்பிச்சு விட்டுருங்க. அவங்களுக்கு தபால் மூலமா அனுப்பிச்சு விட்டுருங்க. அவங்க போஸ்டல் நீங்க ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. அது வரைக்கும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். நானும் பாருங்க இதே ஏரியாவில் ஸ்ரீராம் மக்களை மிரட்டாதீங்க அப்படின்னா நீங்க காலைல இருந்து நீங்க ஒரு ஆடியோ எல்லாம் கேட்டு போன் பண்ணிருக்கீங்க. முதல்ல வண்டியை கொடுன்றீங்க. அப்ப அதுக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. எப்படி ப்ரூஃப் நான் காட்டுட்டா? நீங்க என்னென்ன பேசுனீங்க, என்னென்ன எத்தனை டைம் போன் பண்ணீங்க நான் காட்டவா? எல்லாமே கேட்டுட்டு எங்களுக்கு இதாக இருக்குங்க. நீங்க பேசுனது எதுவுமே வந்து ஆனா இப்ப நீங்க 2 பேர் வந்திருக்கீங்க. உங்ககிட்ட வந்து ஐடி கார்டு இல்ல, லெட்டர் இல்ல, எப்படி நாங்க நம்புறது? நீங்க ஸ்ரீராம்ல இருந்தா வந்திருக்கீங்க, நாங்க எப்படி நம்புறது சொல்லுங்க? ஓகே, எங்கேயுமே ஒரு கஸ்டமர்ல போகும்போது வான்னாரு, அதனால தான் நாங்க எதுவுமே எடுத்துறல. வண்டி குடுக்குறேன், நீங்க சிசி லெட்டர் கொடுத்தாங்க. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷங்க. அந்த கேட்டாச்சு வண்டி வந்து கொடுத்துருக்கேன். அப்ப நீங்க எங்க வரீங்க, நீங்க எங்க இருக்கீங்க சொல்றீங்க. அப்ப வண்டி கொடுங்க, வரேன். வரும்போது கோர்ட் ஆர்டரோட
கோட்டார் எடுத்துட்டு வாங்க. கோட்டார் எடுத்துட்டு வரேன்னாரு. நான் சொன்னது இவருதான். கோட்டார் எடுத்துட்டு எடுத்துங்க. அதுவும் இல்ல. உங்களை பார்த்தல நீங்க மாறி மாறி அனுப்புறாங்களா? அப்புறம் என்ன வருது? நிறுவனத்துல இருந்து வாதி அனுப்புறாங்களா? மாறி மாதிரிலாம் கோட்டார் ஒரு கடை கொண்டு வந்து இப்ப நடந்ததுக்கு நான் கேக்குறேன். சரிங்களா? இப்ப ஏன் அவரை போட்டு தொந்தரவு அந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி முடியல பட்சத்துல அவருக்கு letter அனுப்பி வாட்ஸ்அப் சொல்லலாம். அட்ரஸ் பிரான்ச் அட்ரஸ் போட்டு ஏன்னா நம்ம நீங்க மக்கள் லெட்டர் ஒன்று அனுப்பிச்சு விட்டுருங்க. சரிங்க. அவ்வளவுதான். ஏன்னா இவரே தான் சொன்னாரு, கொண்டு வரேன்னு சொல்லி இவரே தான் சொன்னாரு. சிசி கார்டு கொண்டு வரேன் சீனிங்க இருந்தா என்ன பொட்டி கடையில வாங்கிட்டு வரணுங்க? கோர்ட்ல தான் வாங்கிட்டு வரணுங்க. சரியா? கோர்ட்ல போய் எழுதி போட்டு வாங்கணும். அது உடனே வாங்க முடியாது, கிடைக்காது. மாட்டாங்க. சரிங்களா? இவர் சொன்னது வந்து முறைப்படி மத்தியானம் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஒரு 12 மணிக்கு நினைக்கிறேன். இவரே பேசுறாரு. பேசினா அடுத்த செகண்ட் இவர் கட்டி போட்டோம். உங்க செல்ல இதாகல, இவர் கட்டி போட்டார். இல்ல நான் ஆடியோ கேட்டு தான் நான் அவ்வளவு வச்சிருக்கேன். நான் வந்தேன் நானு. ஏன்னா வண்டியை கொடுக்க வாங்குறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. கோர்ட்ல இருந்து ஆர்டர் வாங்கிட்டு வந்தாருன்னா கொடுக்கலாம். நானே எடுத்து தரேங்க. கோர்ட்ல இருந்து ஆர்டர் வாங்கிட்டு வாங்க. வண்டி இப்பவே வண்டியை கொடுக்க கட் பண்ணிக்கோங்க. லைவ் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி